அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் உங்கள் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட் லிமிடெட். पार्किंग में अपने दमदार अभिनय के लिए श्री MS भास्कर को रजत कमल. அப்போ அந்த காலத்து நடிக்கணும் வந்தீங்க, அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் எப்படி மாறினீங்க? அக்கா வந்து நடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. துணைக்கு போகும் கூட டே பாசி வாடா அப்படின்னாரு. நேராக போனேன். இது பேசுகிறா அப்படின்னாரு. சரி போட்டோன்னு பேசிட்டேன். இது என்னடா இது ஒரே டேக்கில் பேசிவிட்டேன். ஆனால் உள்ளே உட்காந்து எல்லோரும் பேசுகிறது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் நான் பாட்டுக்கு மனசுக்குள்ளே பேசி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்தோன்னு பேசிட்டேன். நான் அவ்வளோதான், சும்மா போகக்கூடாதுன்ட்டு 2 10 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கி அதுதான் என்னுடைய முதல் சம்பளம். எங்கள் என்னன்னு ஒரு படம், அது ட்ரங்க் அண்ட் கேட்ரான்னு வரும். இன்னும் ஒரு கடை மாதிரி இருந்தது, கமலா தேட்டர் ஒட்டியே இருந்தது. அங்கே ஒருத்தன் அவர் திட்டுறான் ஒய்ஃபு, இவர் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, குறுக்க பேசாத. எனக்கு ஒரு டவுட், கேட்குறதுக்கு பதில் சொல்லுன்றான், குறுக்கையும் பேசாதன்றான். அந்த அம்மா என்ன பண்ணும்? பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா பிகினிங்லேருந்தே அவன் ஒய்ஃப் அங்கே இல்லைம்மா, அது வீட்டில் இருக்குது. இவன் இங்கே காற்றுல பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு ఆడు கையில் ஒரு டைరీ. నేను విజయవాడ నుంచి వచ్చి ఉన్నాను, నా ఫ్రెండ్ ఇక్కడ నూట్లో పని చేస్తున్నాడు, అతను చూడడానికి పోవాలా, నా చేతిలో బస్ ఛార్జ్ లేదు, మీ దగ్గర డబ్బు ఉంటే ఇస్తారా? ఒకే ఒక 5 రూపీస్ ఉంది గురు, పర్లేదు ఇవ్వండి పోయినాం. ఇవన్ వర్రాం, ఇవన్ என்ன మరந்துட்டான். బాబు మీకు తెలుగు వస్తుంది? నాకు తెలుగు వస్తూ మీరు విజయవాడ నుంచి వచ్చి ఉన్నారు, మీకు ఫ్రెండ్ ఎన్నూరులో పని చేస్తున్నాడు, అతను చూడడానికి పోవాలా, అన్ఫార్చునేట్లీ మీ చేతిలో బస్ ఛార్జ్కి డబ్బు లేదు, దానికి నేను ఇవ్వాలి, అదనే ఏంటడే. இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், அது ஒரு ரிஸ்க்கு மாமா அந்த படத்தில். அது நீங்கள் லாங்குவேஜை உல்ட்டா பண்ணி பேசுகிறீங்க. குறிப்பிட்ட ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். இப்போ இந்த மேஜைங்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அந்த பாஷையில் சொல்கிறோம்னா அதே அடுத்த இடத்துல சொல்லும் போது அதே இது அதுக்காக நோட்டை வச்சு எழுதிக்கிட்டு இருந்தோம். இங்கே சப்பா செட்டுக்கிட்டப்பா, இங்கே சிப்பியாத்தூர், இங்கே சப்பா தௌதோ, உங்கள் சிப்பியாத்தூர். ஏன் இறந்து போயிட்டான், அவருடைய நினைவுகள் அங்கேயே நின்று போயிடுது. ஒரு சோகம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா உடனே எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், அவன் கல்யாணம் பண்ணிக்கல, ஃபேமிலி இல்லை, அவன் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான்டா, அவள் இவனை விட்டுட்டு வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாடா, அதுலேருந்து அப்படியே நின்ட்டான்டா அவன். அந்த கேரக்டர் தான் இங்கே அதை வந்து காதலியே இங்கே மகன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன், அதை பன்முக கலைஞர் சொல்லலாம். இவர் செஞ்ச சில விஷயங்கள்லாம் நான் பேட்டியில் சொல்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அது மட்டும் தேசிய விருது வாங்கியிருக்கேன். வணக்கம், சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்களுக்கு ஒரு சிறந்த நடிகர் இருந்தார் கலைவர் சினிமாவில், அவர் பேர் SP ரங்காராவ். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே. அவர் வந்து எப்படின்னா காமெடியும் நல்லா பண்ணுவார், சொல்லும்போது பிள்ளைக்கு சென்டிமெண்ட்டும் நல்லா பண்ணுவார். அப்படி ஒரு நடிகர் நீங்கள் பார்க்க முடியாது. அற்புதமாக வில்லனும் பிரமாதமாக கரெக்ட், வில்லனும் பிரமாதம் பண்ணுவார். அதனால் அது எல்லாமே எங்களுக்கு கிடைச்ச எங்களுடைய SP ரங்கருடைய மறுரூபமாக தான் நான் நினைக்கிறேன். சரி, எவ்வளோ விஷயங்களை பார்த்து ஒன்று ஒரு தடவை மனதோட மனவில் அது மறக்க விடாமல் சத்தியமாக சொல்கிறேன் நான். நீங்கள் பாடுறீங்க, மனதை இப்படி பார்க்குறான், பின்னாடி எதாவது இருக்கா, பின்னாடி ஸ்பீக்கர் வச்சுருக்கலான்னு. அப்புறம் நானும் பார்க்குறேன், உண்மையில் இவர் தான் பாடுறாரா இல்லை டப்பிங்கில் சாங் கூட சிங் பண்ணலாமே. இல்லை அது என்னென்னா, நான் போனோடனே மனம் ரொம்ப வெறுப்பிட்டாப்புல என்ன மாப்பிள்ள. என்னன்னு இல்லை, நான் மியூசிஷியன் பாஸ்கரை கூப்பிட்டேன், உங்களுக்கும் மியூசிக்கு என்ன சம்பந்தம் அப்படி இப்படின்னு நல்லா இது பண்ணார். வேணுட்டு பண்ணுறது. சரி ரைட்டு ஓகேன்ட்டு தான் நான் அவர் பண்ணது தான் அந்த செண்பகமே. ஆமாம், அதை போட்டு விட்டு பர்ஃபெக்டாக அந்த மியூசிக் லிப்புக்கு சிங் பண்ணோன்ட்டு மனம் வெறுட்டார். என்ன அப்படி பண்ணு, எப்படி பாடுறீங்க? இல்லை நீங்கள் பண்ணது தான், அது மூமெண்ட் தான் கொடுத்தேன். அதுக்கு முன்னே என்ன கேட்ட தெரியுமா, நீங்கள் தான் பாடுறீங்களா அப்படின்னா, உங்கள் எதில் தான் நான் பாடுறேன், அப்புறம் என்ன கேஸ். அப்போ அந்த காலத்து நடிக்கணும் வந்தீங்க, அப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட் எப்படி மாறினீங்க? அக்கா கூட தான் நான் வந்து மாமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கா வந்து நடிக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அப்போது செந்தாமரைப்பா, காலம் சென்ற நடிகர் செந்தாமரைப்பா வந்து, ஹேமா உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குடா, நீ டப்பிங் பேசு அப்படின்ட்டு தான் சிட்டுக்குருவி படத்தில் மீராவுக்கு பேச வச்சாங்க. அப்போ நான் துணைக்கு போவோம் கூட, அக்கா கூட துணைக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் பேசுகிறதுக்கு ஒரு ஒரு 2-3 டைலாக் வரல, யாரோ வரல, டப்பிங் ஆர்டிஸ்ட் யாரோ வரலன்ட்டு வேந்தன்பட்டி அழகப்பண்ண இருந்தார் இல்லையா, அவர் வந்து நான் இங்கேயே உட்காந்துட்டு இருந்தேன், பாசி வாடா அப்படின்னாரு. நேராக போனேன், இது பேசுகிறா அப்படின்னாரு. சரி போட்டோன்னு பேசிட்டேன். இது என்னடா இது ஒரே டேக்கில் பேசிவிட்டேன்.
ஆனால் உள்ளே உட்காந்து எல்லோரும் பேசுகிறது ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் நான் பாட்டுக்கு மனசுக்குள்ளே பேசி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது வந்தோடனே பேசிட்டேன்னா அவ்வளோதான். சூப்பர். அன்றைக்கி சாயங்காலம் கிளம்பும்போது அண்ணா நான் வரேண்ணே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, இருறா ஃபஸ்ட்டு பேசியிருக்கேன், பேசாமல் சும்மா போகக்கூடாதுன்ட்டு 2 10 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கி கொடுத்தேன். அதுதான் என்னுடைய முதல் சம்பளம். எங்கள் அண்ணான்னு ஒரு படம், அதில் ஒரு விஜயகாந்த் அண்ணா வடிவேலு. ஆமாம், அது ட்ரங்க் அண்ட் கேரக்டராக ஒன்று வரும், ஒருத்தரையும் பேச விட மாட்டீங்க. இல்லை மாமா, அது நம்ம பார்க்குறோம்ல மாமா ரோட்டில் கமலா தேட்டர் வாசலில் மாமா முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி இருந்து தெரியுமா, கமலா தேட்டர் ஒட்டியே இருந்தது. அங்கே ஒருத்தன் திட்டுறான் உன் ஒய்ஃபை, இவர் கேட்குறதுக்கு பதில் சொல்லு, குறுக்க பேசாத, காலையில் எழுந்துக்கிறேன், நீ காப்பின்ற பேரில் ஒன்று கொடுக்குறேன், அது குடிக்கிறேன், அதுக்கப்புறமா டிஃபன் ஏதோ ஒன்று பண்ணுறது, அதில் காரம் மனம் குணம் கப்பு எதுவுமே கிடையாது, உண்டா இல்லையா, கேட்குறதுக்கு பதில் சொல்லு, குறுக்க பேசாதேன்றான். எனக்கு ஒரு டவுட், கேட்குறதுக்கு பதில் சொல்லுன்றான், குறுக்கையும் பேசாதேன்றான். அந்த அம்மா என்ன பண்ணுவோம், எப்படி பேச இப்படின்னா பெஸ்ட்டு விஷயம் என்னென்னா மாமா, பிகினிங்லேருந்தே அவன் ஒய்ஃப் அங்கே இல்லை மாமா, அது வீட்டில் இருக்குது. இங்கே காற்றுல பேசிக்கிட்டு இருக்கான், வீட்டுக்கு போன ஏதாச்சே என்ன தத்தா படம் அங்கே அப்படின்னாங்க, இவன் போய் படுத்துருவான் பொழுது. அவனுடைய ஆற்றமை இங்கே வெளிப்படுறான் தண்ணியை போட்டு. அந்த மாதிரி ஆமாம், இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஈஸ்வரன் கோயில் தெரு வெஸ்ட் மாம்பலம் அங்கே வந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆள் கையில் ஒரு டைரி, ఎక్స్క్యూజ్ మీ బాబు మీకు తెలుగు సార్ తెలుసు చెప్పండి, నేను విజయవాడ నుంచి వచ్చి ఉన్నాను, నా ఫ్రెండ్ ఇక్కడ నూట్లో పని చేస్తున్నాడు, అతను చూడడానికి పోవాలా, నా చేతిలో బస్ ఛార్జ్ లేదు, మీ దగ్గర డబ్బు ఉంటే ఇస్తారా. அப்போ நான் பினாக்கா கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேஸ்ட் ப்ரஷ் கம்பெனியில். சரி, என்கிட்ட சேஞ்ச் இல்லை. ஆனால் தெலுங்கு புரியும். யாருக்கு எனக்கா ஏன் தெரியுமாம்மா, ஓகே, இப்போ ஆரம்பத்துலேருந்தே பல லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு. சரி ரைட்டு, ஓகே ఒక 5 రూపీస్ ఉంది గురు, பரவாயில்ல இவ்வளோ. அங்கே எங்கள் அம்மா அன்றைக்கி 5 ரூபா செலவு கொடுத்துருந்தா அதை கொடுத்துட்டீங்க போயிட்டான். அதுக்கப்புறம் நார்த் உஸ்மான் ரோட்டில் இவன் வர்றான், இவன் பல பேர் பார்த்துறான். நான் அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் தானே, எனக்கு தெரியாதில்ல, நான் பார்த்தோன்னே இவன் தான் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. இவன் என்ன மறந்துட்டான், இவன் பல பேர் பார்க்குறான்ல, நேரம் இடம் வந்தான். பாபு మీకు తెలుగు సార్ అన్నా, సారీ ఐ డోంట్ నో తెలుగు, ఇట్స్ ఓకే, see I came from Vijayawada, I got a friend who is working at Ennur, I have to go and see him, unfortunately I am not having paisa for bus fare, can you please help me, I am not having paisa, it's okay, சூப்பர், thank you, விட்டோம். அதுக்கப்புறமா மவுண்ட் ரோடு தர்கா பக்கத்தில் டான் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குது. சரி, அதுக்கிட்ட வரும்போது இவனே வர்றான், அதே கேரக்ட், இந்தியா வாடா அப்படின்னு நினச்சேன். நேரம் என்னன்னா, బాబు మీకు తెలుగు సార్, నాకు తెలుగు వస్తూ మీరు విజయవాడ నుంచి వచ్చి ఉన్నారు, మీకు ఫ్రెండ్ ఎన్నూరులో పనిచేస్తున్నాడు, అతను చూడడానికి పోవాలా, అన్ఫార్చునేట్లీ మీ చేతిలో బస్ ఛార్జ్కి డబ్బు లేదు, దానికి నేను ఇవ్వాలి, అదన్నా ఏంటడే పిచ్చి ఎవరు ఒழுங்கு అడుగు தெரியல, ஒரே டயலாக் இங்கிலீஷ்லையும் தெலுங்கு வந்து வாட் நொன்னா வாட்டு போட பேசாம போட்டு. இந்த மாதிரி இது குடிக்காக தான் மாமா இவ்வளவு. ஆமாம் இல்லை, எவ்வளோ மாமா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்மா, அதுதான் கொண்டு வந்து வச்சது. சூப்பர். அது அவர் பிரமாதமாக எழுதியிருந்தார். இன்ஃபேக்ட் சித்திக்கிக்கா நடித்து காமிச்சதில் நான் வந்து ஒரு 25% தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பிரமாதமாக பண்ணி காமிச்சார் அவர். அது செயற்படுத்துது, நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் பின்னாடியே போகிறது, இது எல்லாத்தையும் அவர் அவ்வளோ அருமையாக பண்ணி காமிச்சார். அவர் எந்த படம் தமிழில் வந்து இது பண்ணாலும், இப்போ காவலன், ஆமாம், அப்புறம் சாது மிரண்டா, இதெல்லாம் பண்ணும்பொழுது எடுத்த உடனே எழுதுகிற பேர் எம்எஸ் பாஸ்கர் தான். ஏன்னா அவருக்கு அந்த ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப பிடிக்கும் அவர். ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நடிச்சிங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அந்த கேரக்டரை அப்சர்வ் பண்ணுறீங்க பாருங்க, ஆமாம், அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு நடிக்கிறது. இங்கே பார்க்குறோம் இல்லைம்மா, இங்கே இம்சையை வந்து ரோட்டில் பார்க்குறோம். மொழி படத்தில் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. ஆமாம் இல்லையா சார்? அப்போ எப்படி இருந்து உங்களுக்கு மனநிலைமை? சந்தோஷமாக இருந்திருக்கும் நிச்சயமாக. ரொம்ப, அதாவது ஒரு ராதாமோகன் சார் கூப்பிட்டு அவர் அழகியத்தையே அவர் படத்தில் நடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா மொழியில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர், பையன் இறந்து போயிட்டான், அவருடைய நினைவுகள் அங்கேயே நின்று போயிடுது, ஒரு சோகம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, உடனே எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர், அவருடைய ஞாபகம் வந்தது எனக்கு. ஆனால் கோட் சூட்லாம் போடுவார், வருவார், பாடமெல்லாம் தெளிவாக நடத்துவார். எங்கள் கிளாஸ் இல்லை, வேறு கிளாஸு. அவர் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது, நான் ஈவினிங் காலேஜு நான் வர்றேன், இவர் இப்படி வர்றாரு. வரும்போது பார்த்துட்டு, குட் ஈவினிங் சார், எப்படி போயிட்டார். நான் எங்கள் தமிழ் ப்ரொஃபஸர் மாணிக்க வாசகர்னு, அவர்கிட்ட போய்
சார் இது மாதிரி அவர்கிட்ட பேசுகிறேன் சார், அவர் என்கிட்ட பேச மாட்டேன்ட்டார் சார். இங்கே வாடா நான் சொல்கிறேன்டான்னு. என்ன போனோன்னே அவன் பாடம் நடத்துகிறத கேட்டிருக்கியா? நான் என்னங்க நான் சார் அவர் டே காலேஜ் பண்ணுறாரு, நான் ஈவினிங் காலேஜ். நான் இப்போ ஈவினிங் சீக்கிரமாக வரும்பொழுது நான் அந்த பக்கம் பண்ணும்பொழுது அவர் பண்ணியிருக்கேன் சார். நான் காலேஜுக்குள்ளே சுற்றும் போது நான் பார்த்துருக்கேன். தெளிவாக நடத்துவான்டா பாடமெல்லாம். ஆனால் அவன் கல்யாணம் பண்ணிக்கல, ஃபேமிலி இல்லை. அவன் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான்டா. அவள் இவனை விட்டுட்டு வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாடா. அதுலேருந்து அப்படியே நின்ட்டான்டா அவன். அந்த கேரக்டர் தான் இங்கே. அதை வந்து காதலியே இங்கே மகன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதை நான் இது பண்ணி நைட்டு பூரா தூங்காமல் உட்காந்துருந்து நடித்த படம் அது. சூப்பர் சூப்பர் அந்த சூப்பர். பிரம்மை அப்படியே இருக்கணும், கண்ணில் அந்த தூக்க கலக்கம் அதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. சூப்பர் பிரமாதம். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இவ்வளோ அவரவருக்குள்ள 1000 கதைகள் இல்லையா? இல்லையா? அந்த மாதிரி ஒருத்தரை பார்க்குறது இந்த கேரக்டரை மனசில் பதிஞ்சு வச்சுக்கிற மாதிரி, அப்பா சொன்ன மாதிரி, சிவாஜி அப்பா சொன்ன மாதிரி அதை பதிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுறது அந்த மாதிரி. உண்மையிலே நான் வந்து இன்னொரு விஷயம் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம். அது வந்து அது ஒரு ரிஸ்க்கு மாமா. அந்த படத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தம்பி சிம்புதேவன் கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு இது சார், நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் ஒன்று பேசணும். அது நீங்கள் லாங்குவேஜை உல்ட்டா பண்ணி பேசுகிறீங்களா? உல்ட்டா பண்ணி பேசுனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் தெரிஞ்சிடும். அது வார்த்தைகளை உல்ட்டா பண்ணியிருக்கோம். கரெக்டு. வாயில் வந்ததை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பேசுனது. அதில் இன்னும் ஒரு ரிஸ்க்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சேடில்ஸ் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் அந்த குதிரைக்கு மேலே போடுற சேடில்ஸ் வாங்குறதுக்கு நாங்கள் கான்பூர் போகிறோம், உங்களுக்கு என்ன மாதிரி சேடில் வேணும்னாரு. எனக்கு சேடில் வேண்டாம், வெறும் குதிரை மேலே உட்காந்துட்டு அடுத்து சொல்கிறேன். நீங்கள் இருந்தீங்கல்ல கூட, நான் அடுத்து நான் சொல்கிறேன். அதுக்கு உங்களை தூக்கிட்டு குதிரை ஓடி நான் தானே சொல்லிட்டீங்க. அதாவது நான் ஷூட்டிங் நடந்தது பார்த்தா மாமா அப்படி வெறும் குதிரை இப்படி தேசிய கலாச்சாரம் மாட்டேன், ஒன்றுமே பிடி கூட கிடையாது. அப்படியே உட்காந்து சீட்டில் சேரில் உட்காந்து வராமல் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படி பயங்கரமாக விட்டார் குதிரை. ரொம்ப அடிச்சு எனக்கு ஒரு குதிரை கொடுத்தாங்க. அந்த குதிரையில் ஏறி உட்காந்துட்டேன். எனக்கு குதிரைனால ஓட்டவே தெரியாது. இழுத்து அந்த குதிரை பறக்குது. மாமா உடனே இன்னொரு குதிரையில் கூட வந்து எகிரி உழுது பிடிச்சி என்னை இறக்கி வச்சு அப்புறம் சாமி படம் தண்ணி வச்சு இது ப்ரேயர்லாம் பண்ணார். நல்ல காலம் தப்பிச்சேன்னு. எனக்கு அப்படி ஆச்சரியம், இவர் எப்போ குதிரை ஓட்ட எப்போ டப்பிங் பேசுறதுக்கு டைம் கிடையாது, நடிக்கிறதுக்கு டைம் கிடையாது, அப்புறம் குதிரை ஓட்ட எப்போ கற்றுக்கிட்டீங்க? விடிய கருத்தால். அதுதான் இப்போயும் 3:30 மணிக்கு எந்திரிக்கிறது. விடிய கருத்தால் 3:30 மணிக்கு எந்திரிச்சு அங்கே போனாமாம்மா ஒரு குதிரை. அங்கே கருப்பையா இங்கே வா அப்படின்னாக்க போகிறோம். அது பேர் வேறு ஏதோ வச்சாங்க. நான் கருப்பையான்னு கூப்பிட்டு வந்துடும். வந்து அப்படியே இங்கே தலையை வச்சுட்டு நிற்கும் மாமா. அந்த வாயை பிடிச்சிட்டு அப்படியே மூஞ்சி வச்சுட்டேன் மாமா. அது ஒரு தனி பாண்டு மாமா. எல்லா டேலண்ட் கையில் வச்சுட்டு இருக்கீங்க. அது இல்லை மாமா. அது இந்த பாஷை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாமன் வைத்தி. ஆமாம்மா. அது இஷ்டத்துக்கு வாயில் வந்து பேசும். அடுத்தது தேங்காய். ஆமாம் ஆமாம். அதுக்கடுத்து மச்சான் சின்னி. ஆமாம், அவனும் பேசியிருக்கான். அப்புறம் தான் நான் பேசினேன். இது கொஞ்சம் த்ரூ அவுட்டாக வர்றதுனால வந்து இது வித்தியாசமாக தெரிஞ்சு. த்ரூ அவுட்டாக வரும். என்னன்னா ஒரு டைலாக் ஏற்ற மாதிரி அதில் கொஞ்சம் மாற்றம் தெரியணும். ஆமாம், அதே திருப்பி பேச நல்லா இருக்காது. அதே நல்லா இருக்காது. அப்புறம் பார்க்கிங் படம் பார்த்தேன், எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் அந்த எரிச்சல், அந்த விஷயம் ஏன்டா கோடை போட்டேன்றது, லைட்டு போட்டு பார்க்கலாம், சும்மா ரியல் லைஃப் இல்லைம்மா. அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே இருக்குது. அதை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதே அந்த ஃபீல் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். சும்மா ஒரு டைலாக் மாதிரி பேசக்கூடாதுல்ல. உண்மையிலேயே ஒரு ஸ்கூட்டர் விட்டு ஸ்கோடு போட்டு அந்த அந்த கோவம்லாம் வரணும் இல்லை. சந்தீஷ் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷமான ஒரு மனம் விட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது இல்லையா? ஜாலியாக பேசுவோம், அது இப்போ பேசுகிறோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வாழ்த்துக்கள். தேங்க்யூ.